வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்சனன். உங்கள் எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய சந்தேகம். கவர்மெண்ட் ஒரு புதுசா ஒரு ரூல்ஸ் ஒன்றை போட்டுட்டு எல்லாருமே டின்னுக்கு, அதாவது டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ண வேணும்னு சொல்லி இப்ப பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு இடையில எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியாச்சு. இப்ப இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணா நாங்கள் எல்லாருமே டாக்ஸ் கட்ட வேணுமா? எனக்கு தான் வருமானமே இல்லையே, நான் இதுக்கு டாக்ஸ் கட்டணும். எனக்கு வெளிநாட்டுல இருந்து காசு இருக்குன்னா அதுக்கு டாக்ஸ் கட்டணுமா? இல்ல ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் அல்லது பாடசாலை மாணவர்கள் அப்படி அல்லது பல்கலைக்கழக மாணவர்கள் இவர்கள் எல்லாம் டாக்ஸ் கட்டணுமா? இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணுமா? குடும்பத்தில் எல்லாருமே இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணுமா? இது கட்டாட்டி 50,000 ரூபாய் ஃபைனா? இப்படி உங்கள் எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதிலைத்தான் நாங்கள் இந்த வீடியோவா செய்திருக்கிறோம். அதோட இது எப்படி நாங்க ஈஸியா ரெஜிஸ்டர் பண்றது, அதுக்கான வழிமுறைகளை இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக பார்த்து கொண்டு வருவோம். முதலாவதாக டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு என்னன்னு சொல்லி சொன்னா, அதாவது இலங்கையில இருக்கிற எந்த ஒரு தனிநபரும் அல்லது ஒரு கம்பெனியா இருக்கலாம் அல்லது ஒரு பங்குடைமையா இருக்கலாம் அல்லது ஒரு வணிகமா இருக்கலாம், இது ஒவ்வொன்றும் தனக்கு, அதாவது தன்னுடைய ஒரு உதாரணம் உங்களுக்கு எப்படி ஒரு ஐசி என்ஐசி இருக்கு, நேஷனல் ஐடென்டி கார்டு இருக்கிற மாதிரி, எப்படி டாக்ஸ் பே பண்றதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு நம்பர் தான் டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், உங்களை அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு இலக்கம். இந்த இலக்கத்தை எடுக்கிறதால எல்லாருமே கட்டாயம் டாக்ஸுக்கு பே பண்ணணுமான்னு சொன்னா இல்ல. உங்களோட வருமானம் எப்ப அந்த லிமிட்டை விட கூட வருதோ அப்பதான் நீங்க டாக்ஸை பே பண்ணணும். எப்பன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க, ரெஜிஸ்டர் பண்ணா உங்களோட வருமானம் அதாவது 1.2 மில்லியன், அதாவது 12 லட்சத்துக்கு மேல இருக்கணும். மாதாந்தம் பாக்கியங்கள்ல 1 லட்சத்துக்கு மேல மாசத்துக்கு வருமானம் உழைக்கிற ஒவ்வொருவரும் நீங்க வந்து என்ன செய்ய வேணும், டாக்ஸ் கட்ட வேண்டிய தேவை வந்து தரும். இது முதலாவது. அப்ப யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, இப்ப போட்ட ரூல்ஸின் படி 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணணும். அவர் வந்து ஒரு பாடசாலை மாணவராக இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் சரி, அவர் பள்ளியில் படிச்சு இருந்தாலும் அவருக்கு 18 வயசு 1/1/2024 18 வயசு பூர்த்தியாகி இருந்தா அவர் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். வேற சில ஆட்கள் சொல்லியிருந்தோம், ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் ரெஜிஸ்டர் பண்ணால அல்லது ஒரு குடும்பத்துல வருமானம் உழைக்கிறாள் மாத்திரம் ரெஜிஸ்டர் பண்ண சரியானு பார்த்தா இல்ல. 18 வயசுக்கு மேல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவ எல்லாரும் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். அப்ப ரெஜிஸ்டர் பண்ண இந்த நம்பர் இனி என்னென்னதுக்கெல்லாம் நீங்க வந்து இனி தேவைப்படலாம்னு சொல்லியிருக்கணும்னு சொல்லி சொன்னா, உதாரணமா நீங்க ஒரு பைக் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு டாக்ஸ் எடுக்கிறதுக்கோ, அல்லது வந்து நீங்கள் ஏதாவது புதுசா ஏதாவது காணி வாங்குறீங்க, ஏதாவது ஒரு அசெட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, ஏதாவது ஒரு சம்பந்தமா காணியோ ஏதோ ஒன்று வாங்க போறீங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னா வங்கியில நீங்க பெரிய அமௌண்ட் ஒன்றை கொண்டு போய் அல்லது ஒரு வங்கி இலக்கங்களை கணக்கு புதுசா ஆரம்பிக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது பெரிய அமௌண்ட்டை கொண்டு டிபாசிட் பண்ணதுக்கு, அல்லது புதுசா ஒரு நிலையான வைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு, இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் இனி இது கேட்கப்படலாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஒரு மாச காலம், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி மட்டும் அந்த கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ள பதிவு செய்யப்படாத ஆட்களுக்கு 50,000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது இவ்வளவும் கவர்மெண்ட் என்னென்ன சொல்லி இருக்குது, ஏன் இது எல்லாத்தையும் செய்ய வேணும்ன்றதுக்கு கவர்மெண்ட் சொல்லி இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரி, இப்ப நான் எங்களுக்கு தான் வருமானமே இல்லையே, இதை நாங்கள் ஏன் பதியணும்னு கேட்டா இல்ல, நீங்க வருமானம் இல்லாட்டிலும் பதியுங்கோ, வருமானம் வரைக்கும் நீங்க டாக்ஸை கட்டலாம். இது கவர்மெண்ட் சைடால சொல்லப்படுற விஷயங்கள். இப்ப இது எப்படி பதிகிறது, அது அவ்வளவு கஷ்டமா, நாங்கள் எங்க போய் பதிகிறது, எவ்வளவு காசுங்களுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லி சிலர்கள் கேட்டிருந்தவ. என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்கள் எங்க போய் இதை நீங்க வந்து பதியலாம்னு சொல்லி சொன்னா, அதாவது நீங்க கூகுள்ல போய் ird.gov.lk சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா, அதாவது இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இறைவரி திணைக்களத்தினுடைய ஒரு ஒபிஷியல் வெப்சைட் ஒன்று வேற. அந்த வெப்சைட்ல போனீங்கன்னு சொல்லி சொன்னா, அதுல போயிட்டு இ சர்வீசஸ் சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க போயிட்டு அது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வரும். அந்த ஃபார்ம்ல நீங்க உங்களுக்கு தேவையான உங்களோட பேர், உங்களோட பேசிக்கான உங்களோட வீட்டு முகவரி, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு வந்து அதை நீங்க ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொள்ளலாம். அதோட வந்து நீங்கள் உங்களை ஆன்லைன்ல செய்யாம நேர செய்ய போறதா இருந்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 19 ஆபீசர்ஸ் வந்து இலங்கை ஃபுல்லா இறைவரி திணைக்களத்துக்கு இருக்கு. அந்த பர்டிகுலர் ஆபீசர்ஸ்லையும் நீங்க போய் என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸை செய்து கொள்ளலாம். உதாரணமா வந்து கொழும்பை தவிர ஏனைய யாழ்ப்பாணத்துல, மட்டக்களப்புல, கண்டியில, நுவரெலியாவில, காலியில, இப்படி ஒரு குறைந்தது ஒரு மாகாணத்திற்கு ஒரு ஆபீஸ் என்ற அளவில வந்து அந்த நேரடியை நீங்க போய் அந்த ஆபீஸ்லையும் செய்து கொள்ளலாம். அதை விட ஈஸியா நீங்க வீட்டை இருந்தே இதை செய்து கொள்ளலாம். இதுக்கு ஏதாவது சார்ஜஸ், கட்டணங்கள் இருக்கான்னு பார்த்தா இல்ல, முற்று முழுதாக இலவசமா செய்து கொள்ள முடியும். நீங்க உங்களோட போன்லயே இதை செய்து கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் அங்கே போய் யாரும் காசு கொடுத்து செய்யணும்னு சொல்லியோ அல்லது காசு கொடுத்தோ செய்ய வேண்டிய தேவையில்லை. இதை எப்படி செய்யணும்ன்றதுக்கான ஒரு டீட்டெயிலான கைட், அதாவது ஒரு ஆள் வந்து எப்படி இது எல்லாமே ஃபில் பண்றது, என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும், டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோவா நாங்கள் இன்னொரு வீடியோவா போடுறோம். அதுன்ற லிங்கையும் இதே வீடியோவோட சேர்த்து நாங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்றோம்.
அதே மாதிரி உங்களுக்கு இது சம்பந்தமா, அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம், வேற உங்களுக்கு நீங்க கேட்டிருந்தீங்களா, அதாவது வந்து வெளிநாட்டில இருந்து காசு அனுப்பினா நீங்க அதுக்கு டேக்ஸ் கட்ட வேணுமான்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருந்தது. வெளிநாட்டில இருந்து இலங்கைக்கு காசு அனுப்பினா அந்த வெளிநாட்டுல அனுப்புற ரெமிட்டன்ஸுக்கு இலங்கையில டேக்ஸ் இருக்காது. என்னன்னு சொன்னா அது இலங்கைக்கு ஒரு பெரிய வருமானம், அதால இலங்கை அதற்கு டேக்ஸ் அறவது. ஆனா உங்களுக்கு காசு அனுப்பினா அந்த காசை நீங்கள் வங்கியில வைத்திருந்தா அதுக்கு தனியான டேக்ஸ் இருக்குது. அல்லது நீங்கள் வேற ஒரு நிலையான வைப்பிலையோ எங்கேயோ இடத்த முதலிட்டா அந்த முதலீட்டுக்கு அல்லது காணி வாங்கினா அந்த முதலீட்டுக்கு தான் உங்களுக்கு வட்டி அறவிடப்படுமே தவிர அனுப்புறதுக்கு உங்களுக்கு டேக்ஸ் இல்லை. ஸோ இது விஷயம். அடுத்தது இலங்கையிலேருந்து வெளிநாட்டில் போயிருக்கிறார்கள் எல்லாரும் வந்து அவைகளும் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தா ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது இலங்கையின் ரெசிடென்ஸா இருக்கிற எல்லாருமே, அதாவது இலங்கையில பதிவுள்ளாக்களா இருக்கலாம் அல்லது இலங்கையுடைய சிட்டிசன்ஸா இருக்கலாம், அவை எங்கே இருந்தாலும் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண வேணும்ன்றதுதான் ரூல்ஸ். ஆகவே எல்லாருமே கட்டாயம் இதை ரெஜிஸ்டர் பண்ணத்தான் வேணும். 18 வயசுக்கு மேலே இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணத்தான் வேணும். உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சந்தேகங்களை நீங்கள் தொடர்ச்சியாக எங்கள்கிட்ட கேட்கலாம். அந்த சந்தேகங்களை தாங்கி எங்களோட அடுத்த காணொளி வரும். அதை விட உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணதுன்றதான ப்ராசஸ் அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகளையும் எப்படி ஈஸியாக செய்து கொள்வதற்கு ஏற்ற மாதிரியான காணொளியும் எங்கள்கிட்ட இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.